மார்கழி மாதம் மாமியார் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ லாக்டவுன் வேறு போட்டாங்க. லாக்டவுன் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டால் கொரோனா வராது, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ வராது அப்படிங்கிற டைலாக் தான் தோணுது எனக்கு. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ண ஆள் வச்சுக்கோங்க. லாக்டவுன்லாம் போட்டாங்க இல்லையா, அப்போது வந்து பணம் சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப இதாக போயிடும். ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான். ஒரு வெப்சைடு, பெஸ்ட்டான ஒரு வெப்சைடு, அது 5 வருஷமாக அந்த வெப்சைட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 257 வெப்சைட்டை பற்றி சொல்ல போகிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோனில் ஜிவி பிரகாஷ் சாரோட இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த கெட்டப் என்ன மூவியில் இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கெஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். பாருங்கள், டோட்டல் பெய்டு எவ்வளோ வந்துக்கினே இருக்குது பாருங்கள். அது மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது சார். அது பக்கம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். அவ்வளோதான், அது நின்றுடுச்சு. சாட்டுக்கு கீழே ருப்பின்னு போட்டு நின்றுடுச்சு. பாருங்கள், 5 வருஷம் 5 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்காங்க இவங்க. 5 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் ஆஃபர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, சரிங்களா. ஆனால் இதில் பாருங்கள், இதில் சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருவாங்க. 500 ரூபானா என்ன காசுரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நீங்கள் செலவு பண்ணுற காசு 500 ரூபா நீங்கள் சைன் அப் பண்ணாலே கொடுத்துருவாங்க, சரிங்களா. அப்படி இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கெட் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதில் பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லுடா அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், ஜிபே, பிட்காயின், ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம், பேபால். நீங்கள் அதிகம் பேர் இப்போ பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே 3 வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இதிலே வித்ட்ரா பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, இவங்க 5 வருஷமாக இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே கெட் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்துடும். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், 500 சைன் அப் போனஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு நான் ஏற்கனவே பண்ணேன், அதனால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு போய்டு 8575 ரூபா ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காரு. 15 செகண்டில் இப்போ அவர் வரப்போகுது. 16 செகண்டில் எடுத்துட்டார். 17 செகண்டில் இப்போ அவர் எடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரி நீங்களே எடுத்துலாம். நான் இப்போ ஒன்றும் லைவ் ப்ரூஃபாகவே தான் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணோடனே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், சூஸ் பேமெண்ட் கரன்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ அதை தான் நான் என்னணும். இப்போ நான் ஃபுல் நேமுங்கிற இடத்த யூஸ் மீனே போட்டுக்கிறேன். அடுத்து என்னோடய இமெயில் போட்டுக்கிறேன். அது இமெயில் போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், ரூபேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே பாருங்கள் 8559 ரூபா ஃபோன்பேயில் வித்ட்ரா பண்ணிட்டுருக்காரு, எடுத்துட்டாரு. அது மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, அதுமாதிரி நம்மளும் எடுக்கும். ஃபஸ்ட்டு இமெயில் போடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேமுங்கிற இடத்து யூஸ் மீன் போட்டேன். அடுத்து என்னோடய மெயில் ஐடி போட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டேன். 4வதாக பார்த்தீங்கன்னா சூஸ் எ பேமெண்ட் கரன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஎஸ்ஏ டாலரில் வேண்டாம், ஐஎன்ஆர்னால் இந்தியன் ருப்பி, நம்ம நாட்டு காசு எடுத்துக்கலாம். ஐஎன்ஆர் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சைன் அப் கிளிக் பண்ணிவிடும். பாருங்கள், நான் சைன் அப் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா அவங்களே கொடுத்துட்டாங்க, சரிங்களா. 500 ரூபா அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ 500 ரூபானா பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா இல்லைங்க, நீங்கள் ஒரிஜினல் காசு உங்கள் ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே இந்த மாதிரி இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு 500 ரூபா பத்தாதுரா, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மினிமம் அமௌண்ட் வித்ட்ரா எவ்வளவு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப் ஜாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் ஏர்ன் 250 அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஏன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் ப்ளே ஸ்டோருக்கு போவோம். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா கிடைக்கும். இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 80 ரூபா. பை சூஸ் இன்ஸ்டால் பண்ணால் 150 ரூபா. அந்த மாதிரி 250 ரூபா வரைக்கும் இருக்கும். சில இது வந்து 300 ரூபா. அங்கே பாருங்கள் 1900 ரூபா, அதாவது 2000 இங்கே இருக்குது. இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும், 2000 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 205. இந்த மாதிரி நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும், சரிங்களா. அங்கே வந்து கிரெடிட்ஸ் ஏறிடும். இன்ஸ்டால் பண்ண உடனே ஏறாது, 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆடட் டு யுவர் அக்கௌண்ட் வித்தன் 2 - 5 மினிட்ஸ். 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏறிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலிமா ஏன்டா இவன் நமக்கு இவ்வளோ காசு தரான், கொட்டி தரான் அப்படின்னா, எடுத்தோடனே சைன் அப் பண்ணதுக்கே 500 ரூபா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஆப்காரங்களாம் இவங்கள்கிட்ட காசு கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களும் வந்து அவங்க ஷேர் போக தான் நமக்கு ஷேர் தராங்க, சரிங்களா. எனக்கு பிடிச்ச ஜாப் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி ஜாப் 3வதாக இருக்குது இல்லையா, இதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இப்போ வந்து அங்கே இருக்கிறத நான் டைப் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கேப்சா டைப் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கிடச்சிருக்கு, சரிங்களா. இப்போ அந்த 5 ரூபா ஏறி இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், 500லேருந்து 505 வந்திருக்கு. ஸோ அதான்
நீங்கள் ஒரு கேப்சாக்கு 5 ரூபா தான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 50 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நான் திரும்பி அந்த கேப்சா அண்ட் ட்ரிக் ஜாப்புக்கே வந்துட்டேன். லோடிங் ஆகுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடுது, 40 செகண்ட் 39 செகண்ட் ஆகுது இல்லையா. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எர்னிங்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 ரூபா கிடச்சிருக்கு. ஒரு கேப்சாலே 10 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கேப்சா டைப் பண்ணி 2642 ரூபா வச்சுருக்கேன். சரிங்களா. அதுவும் இப்போ இதில் பாருங்கள் மொத்தம் எவ்வளோ கேப்சா நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னா 241 கேப்சாலே 1700 ரூபா எடுத்திருக்கேன். அதாவது 2000 எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்படி கேப்சா டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அசால்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிடலாம். அடுத்து 3வதாக டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து எனக்கு சுத்தமாக வரல. அவங்க பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் எரர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளியர் பண்ணி நம்ம இங்கே கீழே எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அவங்க இருங்க ஒரு 75% லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி டாக்குமெண்ட் சொல்லி இப்படி வந்துருச்சு இல்லையா. ஸோ இதில் கொஞ்சம் எரர்ஸ் இதெல்லாம் லைனாக எடுத்து அடுக்கி எழுதணும். நீங்கள் கீழே டேட்டா என்ட்ரி எழுதி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எரர் இல்லாமல் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் இன்கம் வரும். சரிங்களா. அது மாதிரி இங்கே ஏறிடாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஜாப் இது இருக்கு இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். சரிங்களா. இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும், ஃபேஸ்புக்கில் போடணும், இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், ஸ்டோரி போடணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இவங்க 250 ரூபா தராங்க ஒரு ஸ்டோரிக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. சரிடா எனக்கு இதை போக வேறு என்னலாம் இதில் இருக்குது அதை சொல்லு அப்படின்னா, இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் ரெடியூம் அப்படின்னு இருக்கும். அது கீழே பாருங்கள் யார் எவ்வளோ டோட்டல் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு கீழே காட்டும். இதெல்லாம் ட்ரூ தான். 5 வருஷமாக இது அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டை. இப்போ ரிவார்ட்னு போட்டு இந்த ரெடியூம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னே சில பேர் இந்த வெப்சைட்லேயே வாழ்கிறாங்க மாத சம்பள கதையாக. பாருங்கள் டிஷர்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை தொப்பி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஜாக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம், இயர்ஃபோன்ஸு, மொபைலு, டேபு, வாட்ச்சு, இந்த மாதிரி பாருங்கள் கேமிங்கு, திரும்பி ஒரு மொபைலு, லேப்டாப்பாக டேப்பானே தெரில, இங்கே பாருங்கள் ட்ரோன் கேமரா, என்ன வேணுமோ நீங்கள் அந்த கிரெடிட்ஸ் இருந்தால் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் லேப்டாப் கூட. சரிங்களா. அந்த அளவுக்கு நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லைவ்லேயே ஒருத்தர் எடுக்கிறாரு பாருங்கள், 5700 எடுக்கிறாரு, பிட்காயின் எடுக்கிறாரு அவர். ஸோ ப்ரூஃப் காட்டிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிடா இது எப்படி நான் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் வித்ட்ரா பண்ணுறது அதை சொல்லு அப்படின்னு சொல்லலாம். இப்போது பேக் வந்துடலாம். இது இருக்கு இல்லையா, இந்த மேலே இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பேமெண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம். பேமெண்ட் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இந்த வெப்சைட் நேம் பாருங்கள், ரூபே 4 கிளிக் அப்படிங்கிறது தான், ருபி 4 கிளிக்குங்கிறது தான். அவங்க அட்ரஸ் கொடுத்துட்டாங்க, டெல்லியில் தான் இது இருக்குது. இமெயிலில் கூட அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. பாருங்கள் என்னோடய இன்கம் ஏற ஏற இந்த பச்சை கலர் டிக் இந்த பச்சை கலர் வந்து இப்படி நவுந்துக்கிட்டே போகும். இங்கே இந்த இடத்துக்கு ப்ளூ கலரில் இந்த இடத்துக்கு ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா. அப்போ இது டிக் வந்த உடனே கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேபால், பிட்காயின். நான் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது 3மே யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேடிஎம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேடிஎம்மில் உங்கள் நேம் என்ன வருமோ அதை இங்கே போட்டுருங்க. அதை இங்கே போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டுருக்கு இல்லையா, இங்கே வந்து இப்போது பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஜிபே நம்பர் என்டர் பண்ணுங்கள். இங்கே ஜிபே கொடுத்தீங்கன்னா ஜிபே நம்பர் என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் கூகுள் பே உன்னோட நேமு, இந்த இடத்த வந்து ஜிபே என்னோடய ஃபோன் நம்பர் நான் இங்கே என்டர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வரணுன்னா ரெக்வஸ்ட் ஃபாஸ்ட் பே அவுட் இதை கொடுத்தீங்கன்னா 5% அமௌண்ட் அவன் எடுத்துப்பான். எனக்கு மெதுவாகவே வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பே அவுட் இது இருக்குது இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 72 ஹவர்ஸில் வரும். இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பார்த்தா தெரியும். 72 ஹவர்ஸில் உங்களுக்கு வரும். சீக்கிரமாக வரணுன்னா ரெக்வஸ்ட் பே அவுட் தான். இதுக்கு மினிமம் ப்ராசஸிங், அதாவது மினிமம் பே அவுட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காட்டிடுவோம். ஜஸ்ட்டு 3000 அதில் 5000 இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா. அதாவது இந்த டிக் வந்து ஃபுல்லாகனோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ எப்போ ஃபுல்லாகும்னு பார்த்தீங்கன்னா, நான் 2000 டோட்டல் என்னோடய அமௌண்ட் பாருங்கள் 2642 ரூபா வச்சுருக்கேன், அதுக்கே இங்கே வந்துருச்சு. அப்போ இன்னும் 2000. ஸோ இப்போ 4000 இருந்தால் போதும், நீங்கள் இதை வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா. இது லாக்டவுன் வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். அங்கே பாருங்கள் இன்னொருத்தர் வேறு எடுத்துக்கிறாரு, பேடிஎம்மில் எடுக்கிறாரு, 5475 ரூபா எடுக்கிறாரு. எடுத்துட்டாரு, வாழ்கிறாயா அப்பா. இப்போ நானும் எடுக்க போகிறேன் பாருங்கள்.